என்னால ஒரு பொண்ணு லைஃப் மாறி இருக்கு அப்படின்னா உங்களால நம்ப முடியுமா? கதையை சொல்றேன் கேளுங்க. கரெக்டா ஒரு மாசம் முன்னாடி ஒரு பொண்ணு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி இருந்திருக்காங்க. நான் அந்த மெசேஜ பார்க்கல. உடனே அந்த பொண்ணு என் ஒய்ஃபுக்கு டெக்ஸ்ட் பண்ணி இந்த மாதிரி நான் அண்ணனுக்கு டெக்ஸ்ட் பண்ணிருக்கேன், கொஞ்சம் ரிப்ளை பண்ண சொல்லுங்கக்கா, எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நான் என் அக்கௌண்ட்ல இருந்து அந்த பொண்ணுக்கு ரிப்ளை பண்ணிருந்தேன், சொல்லுமா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த பொண்ணு கரண்டா ஃபேஸ் பண்ணிட்டு இருந்த பிரச்சனை என்கிட்ட சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, ஆனா நான் இந்த மாதிரி அம்மா அப்பா இல்லாம வளர்ந்த பொண்ணுனா பாய் ஃப்ரெண்ட் நம்பி ஏமாந்து 3000 5000 அப்படின்றதுக்காக நான் ஆடல் பாடல் நிகழ்ச்சியில அரையும் குறையுமா ட்ரெஸ் பண்ணி ஆடிக்கிட்டு இருக்கேனா? ஒரு போன மாசம் முன்னாடி ஒரு ஊருக்கு போனேன், டான்ஸ் ஆடினேன். அப்போ அங்க இருக்கிற கிராமத்து பசங்க என்ன மொலாஸ் பண்ணிட்டாங்க. அதை தப்புன்னு சொல்லி தட்டி கேட்கிறப்போ யாரோ வீடியோ எடுத்து ட்ரெண்ட் ஆக்கிட்டாங்கன்னா, ஸோ நிறைய இன்ஃபுளுசர்ஸ் என்ன ரொம்ப அசிங்கமா விபச்சாரம் பண்றதுக்குலாம் லைக் அப்படி இப்படிலாம் பேசிட்டாங்க. எனக்கு இப்ப கல்யாணம் ஆக போகுதுன்னா கொஞ்சம் இதை பத்தி நீங்க ஒரு பேசி வீடியோ போடுங்கண்ணா, இல்லைன்னா அந்த இன்ஃபுளுசர்ஸை டெலீட் பண்ண சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் ரீச் அவுட் பண்ண அந்த இன்ஃபுளுசரை அந்த ஆள் ரிப்ளை பண்ணல. உடனே அந்த பொண்ணுக்கு நான் அட்வைஸும் பண்ணேன், ஆமா நீ பார்க்க அழகா டேலண்டடா இருக்க, ஏமா இந்த மாதிரி ஆடல் பாடல் நிகழ்ச்சியில ஆடுற, உனக்கு டான்ஸ் தான் ப்ரொஃபஷன் பேஷன் அப்படின்னா சென்னைக்கு போ, நிறைய டான்சிங் மாஸ்டர்ஸ் இருப்பாங்க, கோரியோகிராஃபர் இருப்பாங்க, அவங்கள்ட்ட ஜாயின் பண்ணு, அவங்க சினிமால டான்ஸ் ஆடுவாங்க, இல்ல ஈவெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க, கலந்துக்கலாமா அப்படின்னு. அப்ப அந்த பொண்ணு என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஆனா எனக்கு சீரியல் பண்ணணும்னு நிறைய ஆசைனா, ஆனா யாரு ஒரிஜினலான கேஸ்டிங் டைரக்டர்ஸ்னு தெரியல, எல்லாம் என்ன தப்பா யூஸ் பண்ண நினைக்கிறாங்களா அப்படின்னு. அதை கேட்ட உடனே நான் எனக்கு தெரிஞ்ச கேஸ்டிங் டைரக்டர்ஸ், விஜய் டிவி கேஸ்டிங் டைரக்டர்ஸ், மாடலிங்ல நிறைய கேஸ்டிங் டைரக்டர்ஸ் நம்பர்லாம் அந்த பொண்ணுக்கு அமைச்சிருந்தேன். அந்த பொண்ணு ஒரு 2 நாள் கழிச்சு விடிய காலையில எமோஷனலா டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க, ஆனா உங்க ஹெல்ப் நான் மறக்கவே மாட்டேன், வாழ்க்கை ஃபுல்லா நான் உங்களுக்கு கடன் பட்டிருக்கேனா அப்படின்னு சொல்லி. நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, சரி அந்த இன்ஃபுளுசர் வீடியோ டெலீட் பண்ணிட்டான் போல, அதனாலதான் அந்த பொண்ணு எனக்கு இப்படி மெசேஜ் பண்ணுதுன்னு நினைச்சேன். பார்த்தா நீங்களே பாருங்க. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, நேத்து பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்ல ஒரு ஆளா போன நம்ம ரம்யா ஜோ தான். நான் கேஸ்டிங் டைரக்டர் நம்பர் சென்ட் பண்ணனால அந்த பொண்ணு கேஸ்டிங் டைரக்டர்கிட்ட பேசியிருக்காங்க. அந்த கேஸ்டிங் டைரக்டர் பிக் பாஸ்க்கு ரெஃபர் பண்ணாங்க. சேனலோட ஹெட் இந்த பொண்ணை பிக் பாஸ்க்கு கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்தனால அந்த பொண்ணு எனக்கு அவ்வளவு தேங்க்ஃபுல்லா மெசேஜ் பண்ணாங்க. இதை நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னா, நான் கடைசி 6 months-ஆ நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன், நம்ம ரேஞ்சுக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம் பார்த்து கண்டவனை பத்தி பேசிக்கிட்டு வேற ஏதாவது பண்ணலாம்னா யோசிச்சிருக்கேன். நிறைய பேர் எனக்கு அட்வைஸும் பண்ணாங்க, நீ தேவையில்லாம உன் ரேஞ்சை இறக்கி விட்டு நிறைய விஷயம் பேசிக்கணும்லாம் சொன்னாங்க. அவங்களுக்கு இந்த விஷயம் நான் சொல்லிக்கிறேன். அந்த பொண்ணு என் மேல முழுக்க ஒரு நம்பிக்கை, கார்த்தியன் என்ற பேசினா அந்த அண்ணன் கரெக்டா பேசுவாருன்ற நம்பிக்கைனாலதான் அந்த பொண்ணு எனக்கு டிஎம்ஏ பண்ணியிருக்காங்க. இத்தனைக்கும் அந்த பொண்ணு என்னோட அதிக ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிற ஒரு பொண்ணு. ஸோ ரொம்ப பெருமையா இருக்கு, நான் ஒரு புண்ணியத்தை சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.